திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வகுத்திருந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த கொள்கை அரசியல் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று நான் ஏற்கனவே அறிக்கையின் மூலம் தெரிவித்திருந்தேன். இப்பொழுதும் அதே அரசியலை நான் முன்னெடுப்பேன் என்று சொல்லி அந்த அரசியல் பாதையில் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடரும் என்று தெரிவித்துக்கிறேன். அதாவது நான் தேர்தலில் அதாவது வேட்பாளர் அறிவித்ததிலிருந்து தேர்தல் முடிந்ததிலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்திருந்து நான் விடுதலை சிறுத்தை தான் இருந்தேன். நான் அதாவது சீட்டு தரேன்னு சொல்லி நான் கட்சியிலிருந்து வெளியே வரல. அதுக்கப்புறமேல என்ன நடந்ததுன்னு சொல்லி மீடியா எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். நானும் ஒரு மீடியா ஒரு ஆள் தான். நான் அதனால சீட்டுக்காக நான் கட்சி விட்டு வெளியேறல. அதுக்கப்புறமேட்டு நடந்த ஒரு சில அரசியல் நகர்வுகளால நான் வெளிவரக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாளான வெளியே வந்திருக்கேன். யாரோ ஒவ்வொருத்தர கிடையாது பேச சொல்றேன். நீங்க அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க இரு தம்பி, ஒவ்வொருத்தர கேட்கணும் தம்பி. அது விசிகாவுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த நிலைப்பாடு அதாவது இது ஒரு மாநில அரசு தான். இது ஒன்றிய அரசிலே அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதியும் அனைத்தும் நம்முடைய எழுச்சியமருக்கு இருக்கு. அப்படின்னா கொள்கை மாறாம இருக்குன்னா அப்போ ஒன்றிய அரசிலேயே அவர் மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாம். அவரு இல்ல 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 பேசல. அது பேரளவு தான் பெரியாரையும் அம்பேத்கர் முன்னேற்றான்னு சொல்லி அவர் விஜய் சொல்றாரு. ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நிருபர் அண்ணன் ஏட்சி கேள்வி கேட்கறீங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் விஜய் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. பிஜேபி கூட உறவு இருக்குன்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. 3 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு.